ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ 2-3 பேர் போடுங்கன்னு சொல்லி ரிப்பீட்டடாக கேட்டிருந்தீங்க. அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே கொஞ்சம் டிமார்ட்டில் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதை ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காமிக்கிறது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணி இருப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் தான். இது வந்து லைட் க்ரீன் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் வருங்க. லைட் க்ரீனில் இருக்கக்கூடிய டாப்பில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு பேண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து அப்படியே ஒரு ஃப்ரண்ட்டில் நெக் டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. சைட்லேயே குட்டியாக பார்த்தீங்கன்னா லேஸுமே வந்து வச்சுருக்காங்க. அது வீடியோவில் வந்து கிளியராக தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் குட்டி ஒரு பட்டன்ஸ்லாம் வந்து வச்சு, அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நாட் வந்து வச்சுருக்காங்க. நான் எந்த ஒரு சுடியுமே ஸ்டிச் பண்ணேன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நாட் வந்து வைக்க சொல்லிடுவாங்க. இல்லைன்னா எனக்கு ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஃபால் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக தான். அடுத்தது இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா பேண்ட்டுங்க. இது ஃபுல்லாகவே வந்து நேவி ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வரும். நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செமி பட்டியாலா பேண்ட் வர செமி பட்டியாலா பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணேன். எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் ஷாலுமே வந்து வந்துருங்க. அடுத்தது இந்த கலர் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் வித் ஒரு மேங்கோ எல்லோ கலரில் வந்து இருக்க மாதிரி. இது பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் எடுக்கும்போது அது கூடவே வந்தது தான். நெக் ஸ்லீவ் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா த்ரெட் பைப்பிங் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செமி பட்டியாலா பேண்ட் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஷால் வந்து பார்டரில் வந்துட்டு அந்த நாட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அடுத்தது இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒரு ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வருங்க. இது அந்த கலம்கரை பேட்டர்ன் இருக்கும் இல்லைங்களா, சேம் அந்த மாதிரி தான் வரும். இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அண்ட் நெக்குக்கு வந்து சும்மா த்ரெட் பைப்பிங் மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்டார் நெக் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்பவும் போல் வந்து நாட் வச்சு செமி பட்டியாலா வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நார்மலான சுடிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் நெக் பேட்டர்னில் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒரு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வருங்க. இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் சுடிங்க. இது நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேட்டர்ன் வந்து நான் சொல்லவே இல்லை, அவங்களே வச்சுட்டாங்க. ஒரு ஒன் சைட் கிராஸ் நெக் மாதிரி வச்சு 3 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பேண்ட்டில் இருக்கக்கூடிய கிளாத் எடுத்து ஸ்லீவ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நாட் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. டாப்போட பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான கிளாத் வந்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செமி பட்டியாலா. அடுத்து ஷால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கோல்டன் கலர் பார்டர் மாதிரி வச்சு வருங்க. இப்போ காமிச்ச 3 சுடியுமே ஏற்கனவே வீடியோஸில் வந்து வியர் பண்ணியிருந்திருப்பாங்க. வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒரு டார்க் ரெட் கலர் ட்ரெஸ்ஸுங்க. இது நம்ம மெட்டீரியல் எடுக்கிறப்பவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதில் வந்து ஹெவியான ஒர்க்காக தான் வந்து இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்குக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. சேம் அதே பேண்ட்டோட கிளாத் வந்து எடுத்து ஸ்லீவ்ஸ்க்குமே வந்து வச்சாச்சுங்க. பேண்ட்டோட பார்டர்லேயுமே வந்துட்டு குட்டி குட்டியாக அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பாட்டமில் வர மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் செமி பட்டியாலா தாங்க. டாப் ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால ஷால் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ரெகுலர் வியர்க்குலாம் வந்து யூஸ் பண்ண முடியாதுங்க. ஃபங்க்ஷன் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ காமிக்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரேட் ட்ரெஸ்ஸுங்க. கோல்டு வித் சில்வர் கலர் காம்பினேஷனில் வருங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஷால் வந்து ரொம்ப பிடிக்குங்க. பனாரஸ் டைப்பில் வந்து இருக்குங்க. அடுத்தது இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து பேண்ட் வந்து இருக்குங்க. இது வந்து நான் செமி பட்டியாலா தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஷால் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கிறதுனால டாப் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து ஸ்டிச் பண்ணியாச்சுங்க. நெக் அண்ட் ஸ்லீவுக்கு மட்டும் த்ரெட் பைப்பிங் கொடுத்துங்க. பேக் சைடு எப்பவும் போல் நாட் வச்சாச்சு. ஏதாவது குட்டியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரெஸ் வியர் பண்ணி சிம்பிளாக ஒரு ஜுவல் செட் வந்து போட்டாவே அவ்வளோ கிராண்டான லுக் வந்து கிடைக்குங்க. ஷால்மே சிங்கிள் ப்ளீட் போட்டால் அவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும். ஸோ மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே வந்து காமிச்சாச்சுங்க. இங்கே நான் வச்சுருக்கக்கூடிய ட்ரெஸ் மட்டும்தான் வந்து காமிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அம்மா வீட்டில் எங்கள் வீட்லேன்னு சொல்லி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்பப்போ ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி வந்து வச்சிட்ருப்பேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப எல்லா ட்ரெஸ்ஸும் ஈவனாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருந்த நெக் டிசைன் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண கொடுக்குறோம் இல்லைங்களா, அங்கேயே வந்து வச்சது தான். எங்கிட்ட ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுவேன். அப்புறம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா ஸ்டிச் பண்ணுற இடத்துலையே வந்து நீங்களே பார்த்து வச்சுருங்கன்னு சொல்லிடுவேன். இப்போ எடுத்து வச்ச ட்ரெஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டாப் பாட்டம் 2 செப்பரேட்டாக எடுத்து நம்ம பேர் பண்ணி போடுவோம் இல்லைங்களா, அதுதான். இப்போ கையில் வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஹே பிராண்டோடதுங்க. இந்த மாதிரி பிராண்ட் வைஸ் நம்ம தனித்தனியாக காமிக்கிறப்போ உங்களுக்குமே ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லி தான் செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸுங்க. இது வந்து ஒரு லாங் டாப் டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு க்ளோஸ் நெக் வந்து வருங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் மாதிரி வந்து வரும். சென்டரில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் பட்டன் மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து சாண்டல் கலர்
கலர் லெகினோட வந்து பேர் பண்ணி போட்டிருக்கேங்க. இதுக்கு வந்து நம்ம ஷிம்மர் லெகின் கூட போடலாம். நான் 2 லெகினுமே அப்பப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வந்து போடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு எல்லோ கலர் டாப்புங்க. இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாப் தான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹே பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தாங்க வந்து இருக்கும். எனக்கு ஸ்மால் சைஸ் வந்து எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஃபிட் பண்ணி போட்டால் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபிட் பண்ணுறதுமே வந்து நானே வந்து பண்ணிக்குவேன். எனக்கு சூவிங் வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸில் தெரியும். அதனால் எனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நானே வந்து ஃபிட் பண்ணிக்குவேன். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து ஷாப்பில் கொடுத்து வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதுலேயுமே ஒரு ஒயிட் கலர் டாட் மாதிரி இருக்கிறதுனால ஒயிட் கலர் ஆங்கிள் ஃபிட் லெகினோட பேர் பண்ணி வந்து போடுவாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் டாப்புங்க. அந்த அவகேடோ க்ரீன் கலர் இருக்கும் இல்லைங்களா, சேம் அதுதான். இதுவுமே வந்துட்டு எல்போ ஸ்லீவ் வரைக்கும் ஸ்லீவ் வந்து இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து க்ளோஸ் நெக் தான். பேக் சைடு வந்துட்டு அந்த பட்டன் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே ஒயிட் கலர் வந்து ஹைலைட்டாக இருக்கிறதுனால ஆங்கிள் ஃபிட் லெகினோட வந்து பேர் பண்ணி போடுவாங்க. அடுத்தது இது வந்து வயலட் கலர் டாப்புங்க. இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு ஓவல் ஷேப்பில் வந்து ஓப்பன் டைப் வந்து இருக்குங்க. இதுலேயுமே வந்துட்டு பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக் மாதிரி வரும். ஸ்லீவில் வந்துட்டு ஒரு ப்ரில் டைப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குங்க. அடுத்தது இந்த டாப்போட ஹைலைட்டே வந்துட்டு இந்த ஃப்ளார் டிசைன் தான். அதையுமே வந்துட்டு ஒயிட் வித் க்ரீன் கலர் மாதிரி வருங்க. இதுக்கு ஒயிட் லெகின் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் கலர் லெகினோட வந்து பேர் பண்ணி போடுவேன். அடுத்தது இது வந்து வயலட் கலர் டாப்புங்க. லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோவில் கூட இந்த ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்திருப்பேன். இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து க்ளோஸ் நெக் தாங்க. பேக் சைடு வந்து க்ளோஸ் நெக் மாதிரி தான் வரும். இதுலேயுமே ஒன் சைட் பார்த்தீங்கன்னா பட்டன் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுமே வந்து 3/4 ஸ்லீவ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 கலர் மிக்ஸ் ஆகிற மாதிரி வருங்க. வயலட், பர்பிள், ஒயிட்டுங்கிற மாதிரி நம்ம எந்த டைப் ஆஃப் லெகின் வேணாலும் பேர் பண்ணிக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த ஒயிட் கலர் லெகின் கூட வந்து பேர் பண்ணி போடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த க்ரீம் கலர் லெகின் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து எடுத்தது தான். அது டாப் வந்து ரொம்பவே ஃபேட் ஆயிருச்சு. அதனால் அந்த லெகின் பார்த்தீங்கன்னா இது கூட மிஸ் மேட்ச் பண்ணி வந்து அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்தது வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர் டாப் தாங்க. இதுலேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் நெக் தான். ஸ்லீவுமே வந்துட்டு 3/4 ஸ்லீவ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்டரில் வந்துட்டு ப்ரௌன் கலர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குமே நம்ம அந்த கலர் லெகின் போடுறனால போடலாம். நம்மகிட்ட ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் லெகின் தான் இதோட பேர் பண்ணி போடலான்னு சொல்லி போட்டுட்ருக்கேன். என்னடா ஒரே ஒயிட் லெகினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்காதீங்க. நான் இப்போ ட்ரெஸ் வந்து எடுக்கிறப்போ நான் இந்த கலர் வந்து ரிப்பீட்டாக வரதை வந்து யோசிக்கல. ஸோ டாப்போட கலர் மட்டும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் ரெகுலர் வியர், ஆஃபீஸ் வியர், காலேஜ் வியர்க்குலாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹே கிளாத்திங் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே ரெகுலர் வியர்க்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்து இருக்குங்க. அடுத்தது இப்போ காமிக்கக்கூடிய இந்த ஸ்கை ப்ளூ கலர் டாப் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃபியூஷன் பிராண்ட் தான். இந்த நெக் ஸ்லீவ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதில் ஹைலைட்டே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் வித் அந்த சில்வர் கலர் சரி தான். சில்வர் கலர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு இந்த ஷிம்மர் லெகின் கூட வந்து பேர் பண்ணி போடுவாங்க. அப்பப்போ வந்து ஒயிட் கலர் ஆங்கிள் ஃபிட் லெகின்மே வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த டாப்போட பார்டருமே பார்த்தீங்கன்னா அந்த யூ கட் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் இந்த ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்தது இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் ஆர்கன்ஸாக கொடுத்தீங்க. மீஷோவில் கூட நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆனால் நான் மீஷோவில் வாங்கலைங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து ஃப்ரண்ட் சைட் குட்டி ஒரு ஓப்பன் நெக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ் வந்துட்டு பப் ஸ்லீவ் மாதிரி வருங்க. இதுவுமே நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்குமே வந்துட்டு நான் 2 டைப் ஆஃப் லெகின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் லெகின் அண்ட் ஷிம்மர் லெகின். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து லெகின்ஸில் போடுறப்போ கூட அந்த அவுட்ஃபிட்கான லுக்கே வந்து கொஞ்சம் வேரி ஆகி வர மாதிரி தாங்க இருக்கும். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அந்த ஆனியனோட ஸ்கின் கலர் இருக்கும் இல்லைங்களா, அந்த கலர் டாப் தான். எனக்கு என்ன கலருன்னு சொல்ல தெரியல, அதுதான் வந்து இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டு வந்து மேபிள் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணதான். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு லீஃப் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே பார்டர் கொஞ்சம் ஹெவியான இதாக வந்து இருக்கும். இதுக்குமே வந்துட்டு ஒயிட் கலர் ஆங்கிள் ஃபிட் லெகின் வந்து போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியான பட்டன் டைப் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது வந்துட்டு ஒரு மல்டி கலர் டாப்புங்க. இது வந்து நான் லோக்கல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு எனக்கு ரெகுலர் வியருக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவுமே வந்துட்டு ஒரு 3/4 ஸ்லீவ் தான். இதுக்குமே வந்துட்டு நான் நார்மல் அந்த ஃபுல் லெகின் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இது வந்து நான் கல்யாண் சில்க்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. இது வந்து ஒரு நல்ல டார்க் நேவி ப்ளூ கலர் டாப். இது வந்து ஃபுல்லாகவே அந்த த்ரெட் ஒர்க்கில் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து இருக்கும். ஸ்லீவோட பார்டர், அடுத்தது இந்த டாப்போட பார்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பார்டர் வந்து இருக்குங்க. அதுதான் பயங்கரமான வெயிட்டாக வந்து இருக்கும். அதுக்குமே நான் நார்மல் லெகின், ஷிம்மர் லெகின் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இப்போ காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பிங்க் கலர் டாப். இது வந்து ஃபியூஷன் பிராண்ட் தான். நான் வந்து ட்ரெண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுலேயுமே கோல்டன் கலர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கிறதுனால நான் கோல்டன் கலர் ஷிம்மர் லெகின் வச்சு பேர் பண்ணுவாங்க.
இதுக்கு முன்னாடி காமிச்சது எல்லாமே சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி டாப்புங்க. இப்போ காமிக்கிறது எல்லாமே அந்த அம்பர்லா டாப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இதுலேயுமே வந்துட்டு 3 வந்து ஹே பிராண்டில் வந்து எடுத்தது, இன்னொன்று வந்து ஊட்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் டாப்புங்க. இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டாப் தான். இது வந்துட்டு ஒரு 4 கலர்ஸ் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்குங்க. வியர் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது ஸ்லீவ் வந்துட்டு எல்போ ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லேயே ஒரு வீ கட் மாதிரி இருக்குங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நார்மல் யூ நெக் தான். சென்டரில் வந்து ஹைலைட்டுக்காக ஒரு மெரூன் கலர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி இருக்குங்க. அதை நான் ரெகுலர் யூஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. எங்கேயாவது வெளியில் போகிறேன் அப்படின்னா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்தது அதில் டார்க்கான கலர் வந்து ரெட் கலருங்கிறதுனால ரெட் கலர் லெகினோட வந்து பேர் பண்ணி போடுவேன். அடுத்தது வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட் கலர் டாப்புங்க. இது ஊட்டி போயிருந்தப்போ அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இதுக்கு நெக் பார்த்திங்கன்னா நார்மல் யூ நெக் தாங்க இருக்கும். சென்டரில் வந்து ஒயிட் கலர் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பிளாக் கலர் ஹேங்கிங்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களே, இதை நான் வீட்டில் வச்சுருந்தேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்து ஸ்டிச் பண்ணால் அழகாக இருந்தது. சரி அப்படியே இருந்துட்டு போகுதுன்னு சொல்லி விட்டாச்சு. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு பிளாக் ஒயிட் 2 லெகின்மே பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி போடுவாங்க, அழகாக இருக்கும். அடுத்தது இப்போ காமிக்கக்கூடிய டாப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் ஒரு அம்பர்லா டாப் வந்து காமிச்சோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி தான். பட் ஆனால் டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த ட்ரெஸ்ஸோட டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவோட எட்ஜ்லேயுமே வந்து சேம் அதே மாதிரி எலாஸ்டிக் டைப்பில் வந்து இருக்கிறதுனால நல்லா ஃபிட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கினோன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஃபிட் பண்ணுங்கிறதெல்லாம் வந்து கிடையாதுங்க. நம்ம டேரெக்டாக அப்படியே வேர் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் டார்க் க்ரீன் கலர் லெகின் வச்சு பேர் பண்ணி போடுவாங்க. அடுத்தது இது வந்து ஸ்கை ப்ளூ கலர் டாப்புங்க. எல்லோ கலரில் வந்து அங்கங்கே டாட் வச்ச மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து எல்போ ஸ்லீவ் தான். எல்லோ கலர் டாட் இருக்கிறதுனால எல்லோ கலர் லெகின் வச்சு பேர் பண்ணி போடுவாங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் ஏஜியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. டாப் பாட்டம் ரெண்டுமே வந்து பேராக வந்து கொடுத்துருவாங்க. பேண்ட் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்கங்க, எலாஸ்டிக் டைப் தான். இதுக்குமே 3/4 ஸ்லீவ் தான், ஒரு போட் நெக் மாதிரி பேட்டர்னில் வந்து இருக்கும். அடுத்தது இப்போ காமிக்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்ட்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுங்க. ஒரு லென்த்தியான டாப், அதில் கோல்டன் கலரில் கிளிட்டர் மாதிரி வந்து ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இதுக்கு பேண்ட் பார்த்தீங்கன்னா பிளாசோ பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சேம் அதே கோல்டன் கலர் டிசைன் வந்து இந்த பேண்ட்லேயுமே வந்துட்டு வருங்க. இந்த ட்ரெஸ் எங்கேயாவது நான் வெளியில் போட்டு போகிறேன் அப்படின்னா இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் நான் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பீச் கலர் ஷால் காமிச்சு பார்த்தீங்களா, அந்த ஷால் இதோட மேட்ச் பண்ணி போடுறப்போ ரொம்ப ஹைலைட்டாக வந்து இருக்கும். நம்ம எந்த ஒரு ட்ரெஸ்ஸுமே நம்ம எப்படி மேட்ச் பண்ணி போடுறோங்கிறதுல தான் வந்துட்டு இருக்குது. அடுத்து இப்போ காமிக்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா பொங்கல் அப்போ ட்ரெண்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுங்க. இதுவுமே ஒரு லென்த்தியான டாப் தான். பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்கும். பேண்ட் வந்து கொஞ்சம் பிளாசோ பேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வருங்க. இதுவுமே பொங்கல் அப்போ வந்து ட்ரெண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதுவுமே ஒரு லென்த்தியான டாப். ஸ்லீவோட எண்டில் டாப்போட எண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே ஃபங்க்ஷன் வியர்க்கெலாம் போடுறப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கான பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் பேண்ட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வியர் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ காமிக்கக்கூடிய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா திவாலி அப்போ நான் ஈஸி பைலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. எத்னிக் வியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் நெக் பேட்டர்னில் வந்து இருக்குங்க. நெக்மே வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் வந்து இருக்கும். அடுத்தது டாப் பாட்டம் ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் வந்து கிளிட்டர் ஷேட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. பேண்ட் வந்துட்டு பிளாசோ பேண்ட் தாங்க, அதனால் வியர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது இந்த ட்ரெஸ்க்கான ஷால் பார்த்திங்கன்னா நெட்டட் டைப்பில் கோல்டன் கலர் கிளிட்டர் ஷேடில் வந்து கொடுத்துருப்பாங்க. நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து வியர் பண்ணோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்தது இப்போ காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் வித் சாண்டல் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ராக்ங்க. இது வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. நான் ரெகுலராக ஒரு டிசைனர் அக்காட்ட வந்து ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க. அவங்ககிட்டயே இந்த மெட்டீரியல் வந்து இருந்தது. நான் எடுத்து கொடுத்து எனக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி வாங்கினேன். இதுவுமே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரெஸ்ங்க. இந்த ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்த பிக்சருமே எங்கிட்ட இருக்குங்க. அதை மேலே ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் வீடியோ வந்து முடியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி டிப்பை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வந்து சூட் ஆகலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் வந்து சூட் ஆகுது, என்ன கலர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி வியர் பண்ணுறப்போ தான் நமக்குமே நல்லாயிருக்கும். ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அதிகமாக எடுத்து டம்ப் பண்ணி வைக்க மாட்டேங்க. ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ஓரளவுக்கு இதாகிடுச்சுன்னா அதை அப்படியே டெய்லி யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். வெளியில் போகிறப்போ நியூவாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபேர் யூஸ்க்கு வந்து வச்சுக்குவேன். இந்த மாதிரி ரொட்டேஷனாக வந்து யூஸ் பண்ணுறோம். ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அதிகமாக சேராமல் கரண்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ நியூ கலெக்ஷனுமே நம்ம எடுத்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து குட்டி ஒரு டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஹாப்பி தான். அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா இடையில ஒரு நாள் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. டிமார்ட் போயிருந்தோம், அங்கே குட்டியாக திங்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுலுங்க. இது சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்.
இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ஒன்று வச்சுருக்கேங்க. அதோட சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டுங்க. மெயினாக கெஸ்ட் யாராவது வந்து சாப்பிட்றதுக்காக தேவைப்படுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பிளேட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். நான் வந்து 4 பிளேட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்து சில்வரில் வாங்கி வச்சிட்டோன்னா லைஃப் லாங் வந்து வரும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பேக்கெட்டுங்க. இது டெய்லி சாப்பிட்றதுக்கு வந்து தேவைப்படுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்தது இந்த கரண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஏதாவது சர்வ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோட வெயிட்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். அடுத்தது பம்கின் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இதுலேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது. டெய்லி எடுத்துக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து இது வந்து மைக்ரோ ஃபைபர் டவலுங்க. இதுவுமே செட் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 80 ருபீஸில் வந்து இருந்தது. சரி வாங்கிட்டு வந்தால் யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு வைக்கக்கூடிய அந்த கிளிப்புங்க. ஆல்ரெடி வச்சுருந்தது எல்லாமே உடஞ்சிருச்சு. சரி இது கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்தது, அதனால் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்டீலில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தண்ணி ஏதாவது பட்டுச்சுன்னா அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு சில டைம் வந்து ட்ரெஸ்ஸில் அந்த கரை வந்து பிடிச்சிருது. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து டிஷ் வாஷிங் லிக்விடுங்க. மெயினாக இந்த மாதிரி ஆஃபர்லாம் போயிட்டுருக்கிறப்போ வாங்கிட்டு வந்து வச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு வந்து வரும் இல்லைங்களா, அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷிங் சோப்புமே வாங்கியாச்சு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சேஞ்ச் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈக்குவலாக தான் எல்லாமே வந்து காலியாகிற மாதிரி இருக்கும். அடுத்தது இது பார்த்தீங்க ஹேர் சீரம்ங்க. ஆல்ரெடி வச்சுருந்ததுமே கொஞ்சம் எல்லாம் தீந்துருச்சு. ஆன்லைனில் பார்த்தேன், அவைலபிளாக இல்லை. சரி இது இந்த டைம் கொஞ்சம் ஸ்டெராக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து சர்வ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஜார் தான். இது ரொம்ப அழகாக இருந்தது, வாங்கிட்டு வந்தாச்சு. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணை பறிக்கிற மாதிரி தான் இருந்தது. சரி இப்போதைக்கு தேவைப்பட்டதை மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்விங் பவுல் தான். மெயினாக வீடியோ பர்பஸ்க்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது இப்போ காமிக்கிறது ஹேர் ஆக்சசரிஸ்ங்க. டெய்லி யூஸ்க்கு 2 ஹேர் பேண்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் போனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேர் கிளிப்ஸுமே வாங்கியிருந்தாங்க. இதுவுமே ரீசனபிளான ரேஞ்சில் தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பெட் ஸ்ப்ரெட்டுங்க. எனக்கு அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏற்கனவே வீட்டில் வந்து 2 செட் வந்து வச்சுருக்கேன். சரி எதுக்கு இருக்கட்டும்னு சொல்லி இன்னொன்று வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா 600 ருபீஸுங்க. இதில் வந்துட்டு 2 பில்லோ கவர் பெட் ஸ்ப்ரெட்டோட வந்து கொடுத்துருவாங்க. இதோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இது வந்துட்டு பேக்குங்க. ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து லஞ்ச் பேக் வந்து கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி ஒரு பேக் மாதிரி வந்து வாங்கியாச்சு. டெய்லி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. தேவையான திங்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணோம். தேவையில்லாமல் எதுவுமே வந்துட்டு வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்தது இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.